சூழல் சூழல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரல் மலையினுடைய பகுதி இது. வயநாட்டில் அதிகமான மக்கள் வெள்ளப்பெருக்கத்தால் மலையிடிந்து பாறைகள் உருண்டு பல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போயிருக்கிற ஒரு பகுதியில் தான் நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் சூரல் மலை. தற்காலிகமாக கட்டப்பட்ட பாலம் தான் இந்த பாலம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பாறைகள்லாம் அந்த மலையிலிருந்து உருண்டு வந்த இடம். இந்த இடத்துல தான் நிவாரணப் பணிக்காக இங்கே நின்றுக்கூடிய இந்த சகோதரர்கள் தான் இந்த நிவாரணப் பணிகளை எல்லாம் செய்தவங்க. இன்றைக்கி வந்து நிறைய ஏராளமான உதவி இந்த மக்களுக்கு தேவைப்படுது. அரசாங்கம் கொஞ்சம் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளால் ஆன பொருளாதார உதவிகளை நாம் வந்து செய்ய வேண்டியது இருக்குது. துவா செய்யுங்க அவங்களுக்காக, இறந்து போனவங்களுக்காக, அதே மாதிரி கைகால்கள் போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, நோய்வாய்ப்பட்டு இருக்கிற மக்களுக்காக, எல்லாத்தையும் இழந்து அனாதையாக நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்வதோடு அவங்களுக்கு என்னமெல்லாம் நம்ம உதவி செய்யணுமோ அந்த பொருளாதார உதவி நம்ம செய்கிறதுக்காகத்தான் ஒரு சிறிய உதவியை செய்வதற்காக இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூர் பொன்விழா நகர் பகுதியினுடைய சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலினுடைய முத்தவள்ளி, செயலாளர், துணைத் தலைவர் இவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க பார்வையிடுறதுக்காக. அந்த பார்வையிடுறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்த டீமுனுடைய லீடர் வந்து லத்தீஃபு. இந்த மக்கள் தான் வந்து அந்த பணிகளை இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப எங்களுக்கு அவங்களோட நிற்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நாம் அவங்களுக்காகவும் துவா செய்யணும். பல நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே கூடிய இந்த இந்த ஆபத்திலிருந்து இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களை தூக்கிட்டு போகிறதுக்கும் பாடுபட்டு இருக்கிற ஒரு முக்கியமான நபர் தான் நம்ம லத்தீஃப். இவர் வந்து எந்த விளம்பரத்தையும் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் உடையவர். நம்ம தான் பிடிச்சி இப்போ நிறுத்தி இருக்கிறோம். இல்லை எல்லாரும் பார்க்கக்கூடிய வீடியோ இது, நீங்கள் தெரியணும். நிறைய பேர் வசூல் பண்ணி யார்கிட்ட பணம் கொடுக்குறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஏதாவது தொடர்பு கொண்டீங்கன்னா யார்கிட்ட கொடுக்கணும் என்ன ஏதுங்கிறது நம்ம சொல்லுவோம். தேவைப்பட்டவங்க நிறையா இருக்காங்க. இப்போ நாங்கள் வரும்போது கூட சொன்னாங்க, ஒரு வயதான மூதாட்டி 15 வருஷமாக முடியாமல் படுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது உங்களால் செய்ய முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் பொறுப்படுத்தக்கூடிய யாராவது இருந்தால் உங்களால் ஆன உதவிகளை நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா இது பெரிய அளவில் இந்த மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம அதுதான் செய்ய முடியும். உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற நாமும் இறந்து போனவங்களுக்காக துவா செய்யலாம், இறந்து போனவங்களுடைய உறவினர்களுக்காக உதவி செய்யலாம். இதுதான் நாம் செய்யக்கூடியது. இந்த பூமியில் யார் இந்த மனிதர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளில் உதவி செய்வேன்னு சொல்கிறான். அதனால் பாருங்கள், இந்த ஒரு சின்ன ஓடையாக இருந்த இந்த இடம், ஒரு சின்ன ஒரு 10 அடி ஓடையாக இருந்த இந்த இடம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அகலம் 6 மாறி வந்திருக்குன்னு சொன்னால் இது அல்லாஹ் ஏற்படுத்துகிற நிகழ்வு தான் இது. இவ்வளவு பெரிய பாறைகள் உருண்டு பாருங்கள். இங்கே இருக்கிற பள்ளிக்கூடம், அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள், பள்ளிவாசல்கள் எல்லாமே வந்து இடிஞ்சு இன்னைக்கு வந்து தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், சிதிலம் அடைஞ்சு கிடக்கிற அந்த பில்டிங்கை பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் நேரடியாக உதவி செய்யலாம் அல்லது யார்ட்டையாவது கொடுத்து இந்த உதவி செய்யலாம். ஆனால் உதவி செய்வது நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. அந்த அடிப்படையில் தான் பொன்விழா நகர் சுன்னத் ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் இன்னைக்கு வந்து இதை பார்வையிட்டு இருக்காங்க. நம்ம கொடுக்க போகிற தொகை வந்து சிறிய தொகை, ஆனால் அதை விட பன்மடங்கு பெரிய தொகை தேவைப்படுது. உங்களுடைய துவாவும் தேவைப்படுது. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி செய்யுங்க. உண்மையிலுமே இந்த இடம் மிகப்பெரிய சங்கடத்துக்குரிய இடமாக இன்றைக்கி மாறி இருக்கு. நம்ம வாழ்க்கையும் பாதுகாப்பாக இல்லை, இந்த யாருடைய வாழ்க்கையும் பாதுகாப்பாக இல்லை. அல்லாஹ் நாடுனா அடுத்த நிமிடம் எல்லாத்தையுமே சாம்பல் ஆக்கிடுவாங்கிறத நம்ம புரிஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.